ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்து இருப்பதாக. சாந்தமாக இருக்கணும், எல்லாவற்றிலும் மனரம்யமாக இருக்கணும். பவுல் சொல்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு பலனுண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்த நுகத்தை சுமக்கணும், சந்தோஷமாக சுமக்கணும். நம்ம சந்தோஷமாக சுமக்கணும், எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்த ஆதாரம் எடுக்கணும். உலகத்தில் இச்சையெல்லாம் தொடக்கூடாது. மாம்ச சிந்தனை மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லிட்டார், எழுதிட்டார், சட்டத்தை எழுதிட்டார். எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த மாம்ச சிந்தனை இருக்கக்கூடாது, உலக இச்சையின் ஆசை இருக்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. படுக்கை சிந்தனை, மாம்ச சிந்தனை, கணவன் மனைவியும் கலாத்தியர் 5:15 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒவ்வொருவரும் கடித்து பச்சித்திரலாம் அழிவீர்கள். பரிசுத்தமாக இருக்கணும், தராசை போல் பரிசுத்தமாக இருக்கணும். கணவன் மனைவியும் படுக்கையில் பாவத்தை செய்யக்கூடாது, சாரமற்ற உங்கள் சாரத்தை இழக்கக்கூடாது, கனியற்ற உறவை கடிந்து கொள்ளணும், பரிசுத்தமாக நிற்கணும். பாருங்கள் 9வது, நீங்கள் என்னிடத்தில் அடைந்து கேட்டு கண்டு இருக்கிறவைகளே அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தை தேவங்களோடு இருப்பாராக. கர்த்தராகிய இயேசு, நான் பரிசுத்தன், நீங்களும் பரிசுத்தமாக நில்லுங்க. பவுல் சொல்கிறார், பேதுரு சொல்கிறார், எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்க. பவுல் சொல்கிறார், என்னை போல் இருந்துட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அவர் ஒரு துறவி, என்னை போல் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறார். நல்லா இருப்பீங்க, பரிசுத்தமாக இருக்கணும். பாருங்கள் 8வது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்பு உள்ள விளைவுகளோ, அன்பு உள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்து கொண்டு உலகத்தில் வந்த பாவம், முதல் பாவம் நிர்வாணம் ஆனதுக்கே தேவன் ஆதாம் ஏவாளை விரட்டிட்டார். மறுபடியும் நம்ம உள்ளே போகணும், மறுபடியும் பரலோக ராஜ்யம் வேணும், மறுபடியும் ஆளுகை வேணும். நிர்வாணம் ஆகாதபடிக்கு தன் வஸ்திரை பாதுகாத்து பாக்கியவான் வெளிப்படுத்தல ஏறிட்டார். நிர்வாணம் ஆகாதபடி நிற்கணும், கணவன் மணி பரிசுத்தமாக நிற்கணும். அதை தான் சொல்கிறார், உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்பு உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்து கொண்டு இருக்க. தேவனின் உறவாடுங்க, அவரே மெய்யான திராட்சை செடி, அதன் கொடியாக நீங்கள் மாறுங்க, அப்போது மிகுந்த கனி கொடுப்பீங்க. அவர் பரிசுத்தவர், நீங்களும் பரிசுத்தமாக மாறுங்க, அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றி வாங்க. கர்த்தராகிய இயேசு சொன்னார், சாரமற்ற உப்பு வெளியே கொட்டப்படும், மிதிக்கப்படும். படுக்கையில் சாரத்தை இழக்காதீங்க, சாரமற்று போயிடாதீங்க, பரிசுத்தமாக இருங்க. இப்போ நம்ம ஜெபிப்போம். எங்கள் அருமையான பரலோக பிதாவே, உம்முடைய நுகத்தை சந்தோஷமாக சுமக்க கிருபை தாங்க ராஜா, எல்லாருக்கும் கிருபை தாங்க. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்க என்று மறுபடியும் சொல்கிறேன். எல்லாரும் உமக்குள் பரிசுத்தமாக சந்தோஷமாக இருக்க கிருபை தாங்க. எல்லாவற்றிலும் பரிசுத்த நடக்கையாக எடுத்துக்கொள்ள கிருபை தாங்க. பரிசுத்த நுகத்தை சுமந்து கொள்ள கிருபை தாங்க. எரேமியாவுக்கு மர நுகத்தை கொடுத்தீரா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பரிசுத்தமான மர நுகத்தை கொடுக்கிறீர். அந்த பரிசுத்த நுகத்தை சுமந்து கொள்ள கிருபை தாங்க ராஜா. ஒவ்வொருவருக்கும் இரும்பு நுகம் வேணாம், அந்த பாதாள நுகம் வேணாம், மரண நுகம் வேணாம், அந்த எரிநரக நுகம் ஒவ்வொருவருக்கும் வேணாம் ராஜா. அவைகள்லாம் கட்டி பாதாளப்பட்டு சுட்டெரித்துப்படு ராஜா. உம்முடைய நுகம் மர நுகம் அது இலகுவாக இருக்கிறது, அது சந்தோஷமாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ள கிருபை தா ராஜா. எல்லாரும் வாஞ்சியோட தாகத்தோடு வேதத்தை எடுத்துக்கொள்ளவும், பரிசுத்த வாழ்க்கை வாழவும், சந்தோஷத்தோடு எடுத்துக்கொள்ள கிருபை தாங்க. வாஞ்சியோட தாகத்தோடு எல்லாவற்றிலும் கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் பரிசுத்தமாக இருக்க கிருபை தாங்க. பாவத்தை ஜெயிக்க கிருபை தாங்க. உலகத்தின் அசுத்தங்களை ஜெயிக்க கிருபை தாங்க. ஜெயிக்கிறவனுக்கு எல்லா கொடுப்பேன்னு வெளிப்படுத்தல் சொல்லியிருக்கிறீரே. ஜெயிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தில் இடத்தை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவைகளை சந்திக்க போயிலவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிற ஜெபங்களில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.